Hello friends, welcome to English Pesasaya. நம்ம இந்த சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். எல்லாமே ஷார்ட் சென்டென்சஸ் தான். ஓகேவா? நீங்களும் நான் தமிழ்ல சொல்லும்போது என் பின்னாடி நீங்களும் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல வரும் அப்படினு கெஸ் பண்ணி நீங்களும் உங்களுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கோங்க. It will be very useful. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா கோவமா இருக்கியா? யாராவது ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க, ஆங்க்ரி பேர்ட் மாதிரி இருப்பாங்க. ஓகேவா? அவங்கள பார்த்து நம்ம கேட்போம், கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்கணும். இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம்? ஆர் யூ ஆங்க்ரி? ஆர் யூ ஆங்க்ரி? ஆங்க்ரி அப்படின்னா கோவமாக இருக்கியா? ஆர் யூ ஆங்க்ரி? அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு வேணும். ஓகே, ஒரு பொருள் இருக்குது, நம்ம எல்லாம் கடையில் வந்து சின்ன குழந்தைங்க வந்து பார்க்குறாங்க, இதை விளாட் ஜாமான் பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I need it. I need it. இது எனக்கு தேவைப்படுது, இல்லை இது எனக்கு வேணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன வயசு ஃபோட்டோவை காமிச்சு நம்ம கேட்போம், இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்போம். அவங்க தெரிலன்னு சொன்னோன்னா அது நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவோமா? அது நான் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் மீ. அது நான் தான். இட்ஸ் மீ. அது நான் தான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை வந்து நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, நம்ம செய்யாமல் வச்சுட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இதை இப்போவே செய் அப்படின்னு சொல்லுவாங்களா? இதை இப்போவே செய் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டூ இட் நவ். டூ இட் நவ். நவ்னா இப்பொழுது, டூனா செய். ஓகே, டூ இட் நவ். இதை இப்போவே செய். நம்ம ஒரு பைக்கில் வந்து ஒரு லாங் ட்ரிப் போகிறோம், இல்லை எங்கேயாவது வெளில போகிறோம். நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்லி அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பைக்லேருந்து லைட்டாக பைக் ஸ்கிட் ஆகி அப்படி கீழே விழுற மாதிரி கூட போகலாம். அப்போ நம்மளை பார்த்து பின்னாடி உட்காந்துருக்க கூட சொல்லலாம், ஏய் கவனமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பி கேர்ஃபுல். கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக, பீனா இரு, கவனமாக இரு, பி கேர்ஃபுல். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் தான். நம்ம அவசரமாக காலேஜ் கிளம்புற அவசரத்துலையோ இல்லை வேலைக்கு கிளம்புற அவசரத்துலையோ வேகமாக சாப்பிடுவோம். பொறுமையாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்களே வீட்டில், இல்லை மெதுவாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமையாக சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வெரி சிம்பிள், ஈட் ஸ்லோலி. ஈட் ஸ்லோலி. பொறுமையாக சாப்பிடு இல்லை மெதுவாக சாப்பிடு. அடுத்து நம்ம பார்க்கக்கூட சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். என்னை தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மற்றவங்ககிட்ட சொல்லும் போது என்னை தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் மிஸ்டேக் மீ. டோன்ட் மிஸ்டேக் மீ. என்னை தப்பாக எடுத்துக்காத. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை முடிஞ்சிருக்கும், நம்மளை வந்து சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து இல்லை நம்ம எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம், எங்கேயாவது போகிறோம், நீங்கள் இப்போ போகலாம் அப்படிம்பாங்க. நீ போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? நீ போகலாம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? யூ மே கோ. யூ மே கோ. நீ போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க, அதை வந்து இன்னொருத்தவங்ககிட்ட கொடுக்கணும். இதை வந்து நீ அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லணும். இதை அவன்கிட்ட கொடு அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கிவ் இட் டு ஹிம். கிவ் இட் டு ஹிம். டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கேங்கில் வந்து யாரையோ பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஓகேவா? நீங்கள் புதுசாக என்ட்ரு ஆகிறீங்க, அப்போ வந்து யாரை பற்றி அவங்க பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். யாரை பற்றி அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அவங்ககிட்ட. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? யாரை பற்றி? அபவுட் ஹூம். அபவுட் ஹூம். யாரை பற்றி. ஹூம்னா யாரை, அபவுட்னா பற்றி. யாரை பற்றி, அபவுட் ஹூம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அது வந்து அவன் இல்லை, வேறு யாரோ அப்படின்னு சொல்லணும். வேறு யாரோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? someone else. someone else. வேறு யாரோ. யாரோ உங்ககிட்ட வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதை வந்து உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான், என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கான்ட் சே. ஐ கான்ட் சே. என்னால் சொல்ல முடியாது. காண்ட்னா முடியாது, சேனா சொல்ல. என்னால் சொல்ல முடியாது. ஐ கான்ட் சே. அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? சண்டை போடாத அப்படின்னு சொல்லுவோமா? சண்டை போடாத அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஃபைட். டோன்ட் ஃபைட். சண்டை போடாத. அதுக்கப்புறம் வந்து
இந்த சென்டென்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் போதும் இல்லை யாருடைய ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா வேறு என்ன. இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். வேறு என்ன சொல்லுங்கள், வேறு என்ன அப்படிம்போமா, வேறு என்ன அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாட் எல்ஸ், வாட் எல்ஸ், வேறு என்ன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னா, இது பாதுகாப்பானதா அப்படின்னு நம்மகிட்ட கேட்கணும் ஒருத்தவங்ககிட்ட. ஓகேவா, ஏதாவது ஒன்று சேஃபான ப்ராடக்டாக நம்ம கேட்கணும், தெரிஞ்சுக்கணும். இது பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் இட் சேஃப், இஸ் இட் சேஃப், இது பாதுகாப்பானதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் இல்லையா, ஆக்டிவாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சுறுசுறுப்பாக இரு, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பி ஆக்டிவ், பி ஆக்டிவ், சுறுசுறுப்பாக இரு, ஆக்டிவாக இரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லுவோமா ஃப்ரெண்ட்ஸை பார்த்து. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ நோ எவ்ரி திங். எவ்ரி திங்னா எல்லாமே, நோனா தெரியும். ஐ நோ எவ்ரி திங், எனக்கு எல்லாமே தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பிரியாணி ஏதோ குக் பண்ணியிருக்காங்க, ஒரு ரவுண்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், அடுத்த ரவுண்ட் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் எனக்கு வேணும் அப்படிம்போமா, இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? ஐ வாண்ட் மோர், இன்னும் அதிகமாக வேணும். ஐ வாண்ட் மோர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறாமப்படாத அப்படின்னு சொல்லுவாங்களா. பொறாமப்படாத, அவனை பார்த்து மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்கன்னு சொல்லுவாங்களா. பொறாமப்படாத அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி ஜெலஸ், டோன்ட் பி ஜெலஸ், பொறாமப்படாத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சென்டென்சஸ்லாம் பார்த்துருக்கோம். அந்த 20 சென்டென்சஸ்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சென்டென்சஸ். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பேசி பழகணும். ஓகே, வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம மெசேஜ் பண்ணுறோம், ஃபோன் பேசுகிறோம், அதுக்கப்புறம் வந்து மெயில் அனுப்புகிறோம், ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு அப்ளை தீஸ் சென்டென்சஸ். நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறத மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து இங்கிலீஷ் வந்து எல்லாராலையும் ஈஸியாக நம்ம வந்து பேச முடியும். தயக்கப்படாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசணும். ஓகேவா, ஒரு போல்டாக என்ன சொல்கிறது, எல்லோரும் இருக்காங்களே எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி கூச்சப்பட்டுலாம் இருக்க தேவையில்லை. நீங்கள் எல்லாத்தையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ், அதே சமயத்தில் இம்பார்ட்டண்ட்டான சென்டென்சஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் பாருங்கள், மனப்பாடம் பண்ணாதீங்க. ஒரு சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணும்போது அதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அதனால தான் நான் ஒவ்வொரு சென்டென்சஸ்க்கும் ஒவ்வொரு வேர்டுக்கும் நான் வந்து மீனிங் சொல்கிறேன். ஓகேவா, ஜெலஸ் அப்படின்னா பொறாமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, இந்த சம்திங் அதுக்கு ஒரு மீனிங் தெரியணும் உங்களுக்கு. ஓகேவா, ஈட் ஸ்லோலி, ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு கற்றுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணும்போது இங்கிலீஷில் பண்ணி பாருங்கள். இந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.